ஏஐ என்று சொல்லக்கூடியது ராகு மற்றும் குரு இரண்டும் சேர்ந்ததை குறிக்கும். அப்போ வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய மற்றொரு கிரகம் சனீஸ்வரர் என்பதாகும். இதுல நாம ஆட்டோமேஷன் என்றெல்லாம் சொல்கின்றோம். சனீஸ்வரர் தன் நீச்ச வீட்டை நோக்கி செல்ல துவங்கி இருக்கிறார். ஆனால் ஏஐ என்பது ஒரு இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயம். நம் அறிவுத்திறன் என்பதற்கே மாற்றாக ஒன்று வந்து விட்டது. முடிவெடுக்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வாங்க ஐயா. வணக்கம் சகோதரி. வணக்கம். மாலை மலர் நேயர்கள் அனைவரது வாழ்விலும் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்விலே அனைத்து வசந்தமும் பெருகட்டும். சொல்லுங்க ஐயா. இப்ப வந்துட்டு நம்ம ஏஐ பத்தி பேசுவோம். என்னதான் ஏஐ வந்தாலும் அப்படிலாம் பெருசா மனிதர்கள் அப்படியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்களே. ஓரளவுக்கு இது பண்ணும், ஆனா முழுசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு சொல்றாங்களே, அது நிஜமா? அம்மா, முதல்ல ஜோதிட ரீதியாக அதன் காரணிகளை ஆய்வு செய்வோம். ஏஐ என்று சொல்லக்கூடியது ராகு மற்றும் குரு இரண்டும் சேர்ந்ததை குறிக்கும். ஏன் என்று சொன்னால், குரு என்றால் இன்டெலிஜென்ஸ், அறிவு என்று வைத்துக் கொள்வோமே. ராகு என்பது செயற்கை நுண்ணறிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ குருவும் ராகுவும் இணையும் பொழுது அது செயற்கை நுண்ணறிவாக மாற்றம் பெறுகிறது. காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடியதில் மேஷத்திலிருந்து கணக்கிட்டால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடியது. அப்படின்னா மகர ராசி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ராசி. கலியுகத்தோடைய லக்னம் மகரம் தான், உங்களுக்கு தெரியணுங்க. அப்போ வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய மற்றொரு கிரகம் சனீஸ்வரர் என்பதாகும். இதுல நாம ஆட்டோமேஷன் என்றெல்லாம் சொல்கின்றோம். சனீஸ்வரர் தன் நீச்ச வீட்டை நோக்கி செல்ல துவங்கி இருக்கிறார். அப்போ என்னன்னா, இந்த ஜூலை 20ஆம் தேதி முதல் பக்கிரகதியிலே வந்து திருப்பியும் நவம்பர் அதுல இருந்து வெளில வரும் பொழுது தன் நீச்ச வீடு, அப்படின்னா வேலைக்கு லேபருக்கு காஸ்ட் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. லேபரோட தேவை குறைய வாய்ப்பு உண்டு. எந்த மந்த் சொல்றீங்க? இந்த அக்டோபர் நவம்பர்லயே வந்துடும்மா. அது வந்துச்சுன்னா இங்க ராகு என்று சொல்லக்கூடியது மகரத்திலே வந்துவிடும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1990க்கு அப்புறம் ஐடி செக்டார் பூம் என்பது ஏற்பட்டது. அது எந்தெந்த நகரங்களில் இருந்ததோ அந்த நகரத்திலே நிலத்தின் மதிப்பு தாறுமாறாக ஏறிவிட்டது. இப்பொழுது கேதுவின் ஆதிக்கம் தொடங்கிவிடும். அப்படின்னா அப்போ எதெல்லாம் நகரங்கள் ரொம்ப விலை ஏறிச்சோ அங்கே வாங்குவதற்கே கூட ஆள் இல்லாமல் மாறிவிடலாம். ஏனென்றால் வேலை வாய்ப்பிலே ஒரு திடீர் சரிவு ஏற்படலாம். இப்போ இந்த மகர ராசியிலே ராகு வரும் காலகட்டத்தில், உதாரணமா மகர ராசிய கொங்கு பகுதி அப்படின்வாங்க, கொங்கு நாடுன்னு சொல்றோம் இல்லையா, கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் தொழில்துறை சார்ந்த பகுதிகள். இப்போ ராகு வரும் பொழுது இந்த 1966-67க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல ஃபுல்லா பணம் ஃப்ளோரிஷ் ஆச்சு, எக்ஸ்போர்ட் பிசினஸ். அது மாற்றக்கூடிய சூழ்நிலை ஒரு 60 ஆண்டு காலம். நான் சொல்ற மாதிரி தான், சின்ன டைம் தான், கண்ணை மூடி கண்ணை தடுக்கிறதுல 60 ஆண்டு காலம் ஓடிடும். திருப்பியும் வர வாய்ப்பு உள்ளது. என்ன 66ல இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அகைன் இந்த 26ல வந்தா அப்புறம் 86ல தான் திருப்பியும் அது சரியாகும். அப்போ இந்த 60 ஆண்டு காலம், ஆமாங்க, வெறும் 60 வருஷம் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்கு. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ என்னன்னா, இந்த நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, 2026ல இருந்து ஒரு 84 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1945 இந்தியாவின் முதல் கவுன்சில் அசம்பிளி அமைக்கப்பட்ட காலம். அமெரிக்காவிலே அந்த யுத்தம் எல்லாம் 1945. அதுல இருந்து 84 குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து அந்த ஒரு ஃபேஸுக்கு மாறி இருக்கும். அதே காலத்தில் அமெரிக்காவில் வந்து அந்த சிவில் ரைட் வார்லாம் நடந்திருக்கும். இது ஒரு டைம் சைக்கிள் மாதிரி. இந்த டைம் சைக்கிளில் இப்போ திருப்பியும் அடுத்த டைம் சைக்கிள் ஆரம்பிக்கிறது. இதற்கு முந்தைய முன்னேற்றங்களால் மனிதர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படவில்லை என்ற ஒரு வாதம் இருக்கிறது. நான் எப்படி சொல்கிறேன், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம் என்ற ஒரு கருவி வந்தது. அப்பொழுது கருவி மனிதனுடைய மசில் பவரை ரீப்ளேஸ் செய்தது. அப்படின்னா என்னன்னா, அங்கே பணத்தை பட்டுவாடா செய்ய ஒரு மனிதன் இருப்பதில்லை, ஒரு இயந்திரம் செய்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் இயக்க ஒரு மனிதன் தேவைப்பட்டான், ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டது.
அதே போல எந்த அளவு விஞ்ஞானம் வளர வளர என்னாச்சுன்னா அந்த மசில் பவருக்கான தேவையை குறைச்சிருச்சு. ஒரு வெயிட்டை தூக்கணும்னா ஒரு மிஷினு எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஆனால் இப்பொழுது இன்டெலிஜென்ஸையே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருவி வந்து விட்டது. இப்ப அந்த ஏடிஎம் வச்சு சொல்லுங்களேன். இப்ப ஏடிஎம்ல வந்துட்டு பணம் வைக்கிறதுக்கு மனிதர்கள் தேவைப்பட்டாங்க. வெளிய இருந்து எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே குடுத்துட்டே இருந்தது. இப்ப அந்த பணம் வைக்கிறதுக்கும் ஏஐயே வந்துரும்ன்றீங்களா அப்ப? இப்பொழுது ஏஐயின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் ஜாஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்னன்னா நோபல் பிரைஸ் வெற்றி பெற்றார். அவரோட பேர் உச்சரிப்பு கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனா மனித மொழி தானே கொஞ்சம் மங்கலாம். ஆனா ஏஐனா மங்குமா மங்காது. 2025 அவர் 2024-25 அதுக்காக நோபல் பரிசு பெற்றவர். பிரிட்டிஷ் கனடிய ஆராய்ச்சியாளர் அவர். ஓகே. அவர் தான் ஏஐக்கான தந்தை அப்படின்னு சொல்றாங்க. காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு போட்டா அவரோட வார்னிங்ஸ்ன்னு போட்டா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றார் அப்படின்னா ஏஐ வந்து அவர் தான் அதோட நியூரான் கெப்பாசிட்டியை வந்து அந்த லிங்கை உருவாக்குறாரு. எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு தகவல் தரேன், நீங்க மூளையில அதை ப்ராசஸ் பண்றீங்க, நீங்க ஒரு செயலா மாத்த போறீங்க. உதாரணமா ஒருத்தரை போய் பாக்குறீங்க, ஐயா காபி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. அவர் அறிவுல யோசிக்கிறார், இந்த காப்பி எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இப்போ இது வேற ஏதான வேலை இருக்குதா, யோசிச்சுட்டு டக்குன்னு ஓகேன்றவர் இல்லை நோன்றுவார். இந்த திங்கிங் ப்ராசஸை ஏஐக்கு எப்படி கொண்டு வரணும்னு வடிவமைச்சவர் அவர். ஓகே. பயங்கரமான ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர். அவர் வந்து என்னன்னா சொல்றார், இந்த ஏஐ அடுத்த லெவலுக்கு சென்று விடும். ஏனென்றால் எதிலெல்லாம் ஒரு தகவலை பெற்று அந்த தகவலை ப்ராசஸ் செய்து ஒரு அவுட்புட்டை தருகிறார்களோ 3 துறைகள். அக்கௌண்டன்சி, கணினித்துறை, இரண்டாவது சட்டத்துறை. சட்டத்துறையில வந்து என்னன்னா உங்களுக்கு சிவில் கேசஸ், சிவில் மேட்டர்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துட போகுது. நான் சொல்றேனே, இணையம் வழியா தான் உங்களோட பண பயன்பாடு, நில அளவை எல்லாமே அது ஏஐ கிட்ட போகும் பொழுது சட்டத்துறை. மூன்றாவது மருத்துவத்துறை. மூன்றிலுமே ஒரு தகவலை பெறுகிறார்கள், அந்த தகவலை ப்ராசஸ் செய்கிறார்கள், அதற்கு ஏற்ற வகையிலே எஸ் நோன்னு ஒரு நடவடிக்கையை அந்த பழைய இதை வச்சு பாராமீட்டர்ஸ் வச்சு எடுக்க போறாங்க. அக்கவுண்ட்ஸ், சட்டம், மருத்துவத்துறை. அப்போ இதுல என்னன்னா திருப்பியும் சொல்கிறார்கள் என்னன்னா இதுல ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து தன்னோட துறைக்குள்ள மிஷின்களை வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பாங்க. நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா? சராசரி வேலையில் இருப்பவர்களுக்கு இதில் பெரிய பாதிப்பு வராது. ஆனால் இந்த மிடில் லெவல் ஜாப்ஸ் அண்ட் மேக்சிமம் ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஏஐயின் திறன் மேம்பட்டு கொண்டே சென்று ஏஐ என்பது ஏஜிஐயாக உருவெடுக்கக்கூடிய காலகட்டம் வரலாம். இப்பயே ஆனா நிறைய இடத்துல ஏஜிஐ சொல்றாங்க. இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்துருச்சுன்னா இல்ல வர வச்சிருவானுங்க இப்படியே பேசி பேசியே. அப்புறம் என்ன ஆகும்ன்றாரு அவரு, மனிதர்கள் திறனை விட அதிகமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு கருவி. நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு போய் 2 கோடி ரூபாய் படிச்சு ஒரு எம்எஸ் படிச்சு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 1 லட்சம் பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு கருவி இலவசமா செஞ்சிரும்னா அந்த 1 லட்சம் பேருக்கு எங்க வேலை? அவனுடைய பயன்பாடு என்ன இருக்கு? அவனோட திறமையா இது செய்ய முடியும் அப்படின்னா அவனோட பயன்பாடு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்போ இதோடைய அறிவுத்திறன் மேம்படுவதை குறைக்க இயலுமா, இல்லாட்டி அந்த வேகத்தை அவ்வளவு தூரம் முன்னேறாம பண்ண முடியுமான்னா பல நாடுகள் இந்த துறையில் போட்டி போடும் பொழுது, இப்ப ஏபிசிடின்னு எல்லா நாடும் போட்டி போடுறான். யாரும் ஒரு நாடு குறைச்சாலும் இன்னொரு நாடு அதை அதிகப்படுத்தி தான் அதில் வல்லரசாகணும்னு நினைக்கும். ஒரு நாட்டுக்குள்ளேயே பல கம்பெனிகள் இருக்கும், அது தன் திறனை மேம்படுத்தணும்னு முயற்சி பண்ணும். இதெல்லாம் சென்றடையும் பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப மேல்நிலையில் இருப்பவர்களுக்கும் இடைப்பட்ட மிடில் கிளாஸ் லெவல் ஜாபில் இருப்பவர்களுக்கும் பாதிப்பு இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அவ்வாறு ஆச்சு அப்படின்னு சொன்னா வெறும் கோடிங் மட்டுமே பாதிக்கப்படல. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரோக்ராம் பண்றவங்க, கோடிங் பண்றவங்க, இல்லாட்டி பிபிஓ ஒர்க் பண்றவங்க, இல்லைன்னா சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல இது ஏற்கனவே பல்வேறு கருவிகள் வந்தது, அப்பெல்லாம் எல்லாருக்கும் வேலை போச்சா அப்படின்னா, ஏற்கனவே வந்த கருவிகள் எல்லாமே அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் இதெல்லாம் மசில் பவரை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அப்ப கூட வந்து கம்ப்யூட்டர் வரும்போது எல்லாம் கம்ப்யூட்டர் வருது, அதனால ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. ஆனா அதை கடந்து கம்ப்யூட்டர் வந்து தானாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கருவி கிடையாது. கம்ப்யூட்டர் என்பது நம் வேலையை சுலபப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, அவ்வளவே. ஆனால் ஏஐ என்பது ஒரு இன்டெலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயம்.
நம் அறிவுத்திறன் என்பதற்கே மாற்றாக ஒன்று வந்து விட்டது. முடிவெடுக்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகளில் மட்டும்தான் இது முடிவெடுக்கும், மற்றதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் இப்படி யோசித்து பாருங்களேன், ரெகுலராக என்று எடுத்துக்கொண்டாலே நாம் செய்யக்கூடிய வேலையில ஒரு 40% 80% ரெகுலராக செய்யற வேலை தான். அதை இது ரீப்ளேஸ் செய்ய துவங்கினால் மீதம் இருப்பது 20% வேலைகள் மட்டும்தான் இருக்கும். அவை திறன் சார்ந்த அடிப்படையில் தான் இருக்கும். பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது டோக்கனைஸ்டு சிஸ்டம் என்றெல்லாம் வெளிநாட்டிலே கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் என்பதை டிஜிட்டல் கரன்சி என்று மாறிவிட வாய்ப்புகள் வெகு அதிகம். அப்போ உங்களுக்கு நாட்டுல குற்றம் நடக்குதுன்னா பணத்துக்காக நடக்குது. அப்ப எல்லாமே டிஜிட்டல் கரன்சியா மாறிடுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு முடியாது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தானே என்வைரன்மெண்ட். அப்போ இது எல்லாத்தையுமே எத்தனை தணிக்கை செய்யறதுக்கு அதிகாரிகள், வரி, இதெல்லாம் எல்லாமே அந்த ஏஐக்குள்ள அடங்கிடும். அடங்கும் பொழுது ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இந்த நிர்வாக செலவுகள் ஒரேடியா குறைஞ்சிரும். நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், நிர்வாக செலவு 100 ரூபா எடுக்கிற இடத்துல 80 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த 80 ரூபா எப்படி குறையும்னா, வேலைக்கு அங்கே ஆட்கள் தேவைப்பட மாட்டார்கள். வேலைக்கு ஆட்கள் தேவைப்படாத பொழுது கடைநிலை ஊழியர்களை பொறுத்த மட்டில் பிரச்சனை இருக்காது. ஏனால் ஒரு பாதிப்பும் இருக்காதுன்றார். இதெல்லாம் வெளிநாட்டுல அவங்க சொல்ற ஆய்வு. ஆனால் மேல்நிலையில் இருப்பவர்களும் நடுநிலையில் இருப்பவர்களும் வேறு ஏதாவது திறன்களை வளர்த்து கொள்வது சிறந்தது. ஏன்னா இப்ப யுஎஸ்எஸ்ஆர்னு ஒரு பெரிய ஒரு இதா இருந்த போது, அது வீழ்ச்சி அடைஞ்ச போது அதிகம் படித்தவர்கள் எல்லாம் ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு பொழைச்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ ஒரு காலகட்டத்துல இந்தோனேசியாவுடைய ருப்பையா என்று சொல்லக்கூடிய கரன்சி ஒரே நாள்ல விழுந்தது. அப்பொழுது பலரும் தங்கள் திறன்களால் இருந்தவர்கள் மட்டுமே பிழைத்து கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஏழ்மையின் விளிம்பிற்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த ஏஐ என்பது 4-5 ஆண்டுகளுக்குள் இது ஒரு அளவை அடையும் என்பதை விட ஒரு ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா மனுஷன் அதோட போட்டி போட்டுதான் ஆகணும். இங்கே அறிவுசார் தொழில்களில் இருப்பவர்கள் தங்களுக்கான மாற்று திறன்களை வளர்த்துக்கணும். இது உலகம் முழுக்குமே. இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்ன யுஎஸ்எஸ்ஆர்ல நடந்தது, இல்லைன்னா இந்தோனேஷியா, அது ஒரு நாட்டுக்கு. இப்ப நடக்க போகுது அப்படி இல்லை, வேர்ல்டு முழுக்க. அப்ப நாம மட்டுமே இதுல சிக்கிறோம் அப்படின்னு ஒரு பயம் தேவையில்லை இது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கவலை வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வளரப்போவதே இந்த சூழ்நிலையில தான். அப்ப எலான் மஸ்க் சொல்றது போல அடுத்த தலைமுறையினருக்கு ஒன்னே தான் சொல்லுவாங்க, நீங்க வாரத்துல 2 நாள் வாங்க, ஏதோ பிடிச்ச வேலையை செய்யுங்க, உங்களுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்துடுறோம், சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற நிலை வரலாம் இந்த ஏஐனால்னு எலான் மஸ்க் சொல்றார். இல்ல அது எப்படி இதுவே நிறைய வேலை செய்யும் போது எப்படி இவங்க அதிக சம்பளத்தை கொடுப்பாங்க எம்ப்ளாயிஸ்க்கு? அதுதான் ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்டுங்க. ஆனா அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏஐயின் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா, அவர் சொல்கிறார், இது அவர் சொல்ற ஆப்ஷன் விட்டுட்டு இவர் 2 ஆப்ஷன் சொல்றாரு. என்னன்னா, ஒருவேளை 80% பேருக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி வருமானத்தில் ஏழ்மையில் போய்விட்டு இதுல மாற்றுமான ஒரு சிந்தனை, அதாவது எப்படின்னா வித்தியாசமா யோசிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? இது என்னன்னா, ஒரு வித்தியாசமான சிந்தனையுடன் ஏஐ ஏஜென்ட்ஸ் என்றால் என்ன, ஏஐ பாட்ஸ் இதை பத்தி எல்லாம் படிக்கிறவங்க இதிலிருந்து ஏதான தொழில் வாய்ப்பை கண்டுபிடித்து ஒரு 20% பழைச்சிருவோம். 80% ஏற்கனவே நல்ல, இப்போ சொல்லாமே அவங்க அம்மா அப்பா நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, பையன் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பான், வெளிநாட்டுல போய் ஒரு டிகிரியை பார்த்துட்டு வந்திருப்பான், அந்த டிகிரியை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க சிக்கிடுவாங்க 80%. அவர் சொல்றாரு. 3வது ஆப்ஷன் ஒன்று சொல்றாரு, சரி எல்லாரும் இதனால வெறுத்து போய் அவங்க நாடு என்ன, வீடு என்ன, ரோடு என்னன்னு போய் மரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டாலும் உட்காந்துக்குவான்றாரு. ஏபிசின்னு 3 ஆப்ஷன் சொல்கிறார். என்னை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ஏ என்பது சற்று சிரமம் என்றே தோன்றுகிறது. எல்லாருக்கும் நீ வாரத்தில் 2 நாள் மட்டும் வாப்பா, வீட்டில் போய் தூங்கு, உனக்கு சம்பளம் தருவேன் சொல்றது சந்தேகம். ஆப்ஷன் பி என்பது எல்லாருமே செலவை குறைக்க தான் பார்ப்பாங்க. எனக்கு வேலை இதுல முடிஞ்சிருதுன்னா அப்புறம் ஏன் நம்மள கூப்பிட போறாங்க? இது நியாயமான கேள்விமா. அப்போ ஆப்ஷன் பி, ஏஐ பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளுங்கள், இதை வைத்து என்ன ஒரு உருவாக்கம் செய்ய இயலும் என்று யோசிக்க துவங்குங்கள். நவீன காலத்திற்கு ஏற்ற வகையிலே ஒன்றே மாற்றம் இல்லாததுன்னு மாறிடணும். ஏன்னா குருவும் ராகுவும் எப்போ தெரியுங்களா, 2029-30 கூடும் பொழுது ஏஐ
என்பது அடுத்த பிரம்மாண்டத்தில் வந்து நிற்க வாய்ப்பு அதிகம். குருவும் ராகுவும் சேரும் பொழுது அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டத்துல வந்து நிக்கலாம். அதற்கு முன்பு இப்ப இந்த குருவும் கேதுவும் கூடும்போது ஏஐ எல்லாம் பூம்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபாரின்ல சொல்றாங்க ஏஐ எல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப பங்குகள்லாம் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ஏஐ கம்பெனி எல்லாம் டடக்குன்னு பங்குகள் விழுந்தது. பங்கு விலைகள் ஏறுவது இறங்குவது என்பது வேற விஷயம். அதை பத்தி நீங்க கண்டுக்கவே வேண்டாம். ஏஐ பங்குகள் விலை விழுந்துருச்சா ஏறுதான்னு. ஏஐயிலே கடந்த இந்த கோவிடுக்கு அப்புறம் எத்தனை மடங்கு முதலீட்டை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் வெளிநாட்டிலேன்னு பார்க்கணும். R&Dல 8 மடங்குக்கு மேல அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ மேற்கத்திய நாடுகள் தங்கள் முதலீட்டை அதிகப்படுத்துகிறார்கள் ஒரு விஷயத்துல ரிசர்ச்சுக்குன்னா அது நிலைத்திருக்க போகிறது. அதனால் உலகத்தின் வரலாற்றிலே பெரும் மாறுதல்கள் உருவாக போகிறது என்பதையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. இப்ப 3 துறைகள் நடுவுல பேசணும் இல்லையா? அக்கவுண்ட்ஸ், லா, இன்னொன்னு அந்த மெடிக்கல். இந்த 3த்துலயும் ஏஐனுடைய தாக்கம் அதிகம் இருக்குமா? ஏஐ தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால மற்ற துறைகளை விட அதிகமா இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. மக்களுக்கு கன்சியூமருக்கு இதனால நன்மை ஏற்படும். நான் இப்ப இப்படி சொல்றேனே, எல்லாமே இப்போ நில அளவையில இருந்து எல்லாமே ஏஐலே நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் மிக மிக துல்லியமான ஒரு ரெக்கார்டிக்கலுக்கு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷனு, ஒரு லேண்டை மாத்துறது, போறது வருது, எல்லாம் அந்த சிவில் மேட்டர் எல்லாமே ஏஐ பார்த்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வினாடியில எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும். ஏஐயோட செயல்திறன் வேற லெவலுக்கு போயிடும். பேராலீகல் சர்வீசஸ் என்பதுலாம் வேற லெவலுக்கு போயிடும். ஒரு வினாடியில அது எல்லாத்தையும் கணிச்சிடும். இது இவரோட பிரச்சனைங்க, இவரோட பஞ்சாயத்துங்கன்றோம். அப்புறம் வந்து உலகம் முழுக்க டோக்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் கரன்சின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் கரன்சி. உங்களுக்கு பணம்னு ஒன்று இருந்தால் தானே ஒருத்தர் எடுத்துட்டு ஓட முடியும், ஒருத்தர் மறைச்சு வைக்க முடியும், அதான் பண்ண முடியும். எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு தேவையே கிடையாது. அதாவது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு கடைக்கு போனா இவன் இந்த பொருளை எடுத்துட்டு திருடிட்டு போயிட்டான் வச்சுட்டான். ஏன்னா எல்லாமே ஏஐ தானே கண்காணிக்க போகுது. சிஸ்டமே ஏஐல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நன்மை என்ன அப்படின்னா, சிவில் கேசஸ்லாம் ஒரேடியா டக்குன்னு குறைஞ்சிரும். ஆனால் இதுல தீமை என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல பணி செய்யறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு என்ன ஆகும்? நீங்க வந்து சிலர் நீங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷம் படிச்சுட்டு இந்த துறையில எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணோம்னா கன்சியூமரை பொறுத்த மட்டும் இதுல ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனால் மனிதர்களின் தேவையை ஏஐ குறைக்க அதிகமான வாய்ப்பு உள்ள துறைகள் என்றால் 3. ஒன்று அக்கௌண்டன்சி, மற்றொன்று லா, மூன்றாவது மருத்துவத்துறை, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஆனால் இதிலே மேல்நிலையில் இருப்பவர்களுக்கு இதனால் ஒரு பாதகம் வர வாய்ப்பு உள்ளது. உலகமெங்குமே மிட் லெவல்லையும் கொஞ்சம் அது. கடைநிலை ஊழியர்களாக இருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஒரு செயலை செய்யும் பொழுது மோட்டார் ஸ்கில்ஸ் மற்றும் ஹியூமன் டச் என்பது தேவைப்படுகிறது. உதாரணமா சொல்றேனே, நீங்க என்னதான் ஏஐ சமைச்சு கொடுத்தாலும் பரிமாறும் போது ஒருத்தர் வந்து ஐயா நல்லா இருக்கா ஐயா சாப்பிடுங்க ஐயா, அங்க மோட்டார் ஸ்கில்ஸ் தேவைப்படுகிறது. அதையும் ரோபோ பண்ணுமா இருக்கும். ஆனாலும் நம்ம மனிதர்கள்ட்ட இருந்தாதான் நம்ம முகத்தை பார்த்தா தானே சாப்பிட தோணுது. அதனால சில விஷயங்களில் ஏஐ தேவைப்படும். இதுல எல்லாம் வந்துட்டு மனிதர்கள் தான் என்ன ஏஐ வந்தாலும் இதுல எல்லாம் மனுஷங்க தான் இருப்பாங்கன்ற மாதிரி. நர்சிங் எல்லாம் மனிதர்கள் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஏஐ கிட்ட போய் திடீர்னு பல்வலி வந்துருச்சுன்னு காமிச்சா அது 10 வருஷம் முன்னாடி ஏஐ பத்தி நீ தானே திட்டி போஸ்ட் போட்டேன்னு கோச்சுக்குமோன்னு பயமா இருக்கும். கரெக்டாமா? எங்கெங்கெல்லாம் ஒரு ஹியூமன் டச் தேவைப்படுதோ, ஒரு அன்பு தேவைப்படுதோ, நான் புரியுதாமா, நான் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் தேவைப்படுதோ, அங்கெல்லாம் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். மற்ற ஸ்கில்ஸ் நான் சொல்றது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை. ஓகே எனக்கு டிசிஷன் அக்யூரேட்டா எடுக்கணுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஏஐ வந்துடும். அதான். அதனால அதுக்கு ஏற்ற வகையிலே மனிதர்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். ஒரு ஹியூமன் டச்சோட நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார் இருக்கீங்க, இதெல்லாம் பேசி பழகிட்டோம்னா தான் அந்த காலகட்டத்திலே நம்மால் வாழ முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி சர்வைவல் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, தோஸ் ஹூ ஹேவ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகே, நன்றி. நன்றி.